வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாமெல்லாம் கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுவோம், அபிஷேகம் பண்ணுவோம். இறைவனை எப்படியெல்லாம் நம்ம வணங்க முடியுமோ அப்படியெல்லாம் வணங்குவோம். அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நம்மளில் 170% பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா? விபூதி குங்குமம் அங்கே கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கி நெத்தியில் இட்டுக்கிட்டு அது எங்கேயாவது ஒரு தூண் இல்லை ஏதாவது ஒரு ஜன்னல் அந்த இடத்துல அதை வீசி எரிஞ்சிட்டு வர்றது தான். அந்த உழவார பணி மேற்கொள்கிறாங்கல்ல, அந்த அடியார்களை கேளுங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்கன்னு. நமக்கே ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம விபூதி குங்குமம் வாங்குகிறோம், எதுக்கு கொடுக்குறாங்க கோவிலில்? நம்ம வச்சுக்கிறதுக்கு. மீதி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கோவிலுக்கு போகும்போது ஒரு பேப்பரோடு போகிறது தப்பு இல்லை. அந்த கோவிலில் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப மோசம். இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்க தீட்சிதர்கள் விபூதி கொடுப்பாங்க, பார்த்துருக்கலாம். அது வாங்கினவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஒரு நெத்திக்கிடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் அதில் இருக்கவே இருக்காது. ஒரு விரலில் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். கரெக்டு. நம்ம மக்களுடைய மனநிலையை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதுமாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னு. அதேமாரி அண்ணாண்ட தாயார் சன்னதி இருக்குது. அங்கே போய் பார்த்திங்கன்னா மஞ்சள் கொடுப்பாங்க. அந்த மஞ்சளை வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு அந்த தூண் பூரா தடவிட்டு கதவு பூரா தடவி எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அதெல்லாம் இந்த உழவாரப்பணி மேற்கொள்கிற அந்த அடியார்கள் படுற கஷ்டம் நம்ம செஞ்சுட்டு வர்றது. கோவிலுங்கிறது ஒரு புனிதமான இடம். அங்கே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாம் குளிச்சுட்டு போகிறோம், ஆனால் கோவிலை போய் அசுத்தம் பண்ணிட்டு வந்துடுறோம். அந்த கல் சிற்பங்கள் மேலே நம்ம தூக்கி போடுற ஒவ்வொரு விபூதியும் அந்த சிற்பங்களை தாங்க பாதிக்கும். அந்த சிற்பங்களோட அழகு, அதோட நேச்சுரல் எல்லாமே பாதிக்கப்படுது. அதுவும் சில கோயிலில் பார்த்திங்கன்னா தூணுக்கு தூண் பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கும். அங்கேயே நான் கேட்பேன் சில நேரங்களில், என்ன ஐயா பண்ணாங்க, நம்ம ஜனங்க திருந்த மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க, நாங்களும் பேப்பர் வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. விபூதிங்கிறது முதல்ல ஒரு புனிதமானது. அது இறைவன் நமக்கு கொடுக்குற ஒரு பிரசாதம். அதை நெத்தியில் வச்சுக்கிட்டா எவ்வளோ பெரிய ஆற்றல் வரும்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அப்படி ஒரு பொருளை, குங்குமம் மங்களகரமானது. ஒரு மங்களகரமான பொருளை தூக்கி போடுவீங்களா? தூக்கி போட மாட்டீங்க தானே? அதேமாரி தான் இந்த விபூதி குங்குமம் ரெண்டுமே இறைவன் நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பிரசாதம். அதை ஒன்று நம்ம நெத்தியில் வச்சுக்கணும், மீந்திருக்கிறத வீட்டில் கொண்டு போய் வச்சு ஒரு டப்பியில் போட்டு நம்ம தினமும் இட்டுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். இதுதான் செய்யணும். இப்போ இது ஆடி மாதம் நடக்கிறது. நிறைய கோவிலுக்கெலாம் போவீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்கிறதுக்காக தான் நான் பதிவே போடுறது. கோயிலுக்கு போகும்போது ஒரு சின்ன பேப்பர் எடுத்துகிட்டு போங்க. மீந்து போகிற அந்த விபூதி அதில் போடுங்க. போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. வீட்டுக்கு எடுத்து டப்பியில் கொட்டி வச்சுக்கிங்க. அது டெய்லி இட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதேமாரி இந்த கோவில் அர்ச்சகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், வைக்கிறதுக்கு மட்டும் விபூதி கொடுங்க. நீங்கள் அள்ளி கொடுத்துடாதீங்க. விபூதி விலை கம்மியாக இருக்குன்னோ இல்லை இது பண்ணுறாங்களோ கேட்குறாங்களோன்னு கொடுக்காதீங்க. அதெல்லாம் வீணடிக்கிறாங்க. வீணடிக்கிற மக்களை நேரில் பார்த்திங்கன்னா விடாதீங்க. உடனே கையில் கொடுத்து 2 பேரும் சுத்தம் பண்ண சொல்லுங்களேன். 3வது பேர் அதை போட மாட்டாங்க. சில விஷயங்கள் உங்கள்கிட்டையும் இருக்குது. அதனால் கூடிய வரைக்கும் கோவிலுக்கு போனால் விபூதி வாங்கிறத நம்ம கரெக்டாக வாங்கி இட்டுட்டு வரணும். இது அட்வைஸ் இல்லை, ஒரு வேண்டுகோள்னு எடுத்துக்கங்க. அவ்வளோதான். கோவில்கள் பாதுகாக்கப்படணும். கோவில்கள் புனிதமான இடம். அந்த இடத்துல நம்ம போய் அசிங்கம் பண்ணக்கூடாது. இந்த பதிவு பார்த்துட்ருக்கிற நீங்களே இந்த தப்பு பண்ணியிருந்தால் கூட வருத்தப்படாதீங்க. இனி வருங்காலங்கள்லையாவது இனி அந்தமாதிரி தவறுகளை செய்யாதீங்க. ஏன்னா உழவாரப்பணி மேற்கொள்கிற ஒவ்வொரு அடியாரையும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளவு சிரத்தை எடுத்து சுத்தம் பண்ணுறாங்கங்கிறத. அதனால் கோவிலுக்கு போங்க, விபூதி வாங்குங்க, வைங்க. மீந்தால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. மகிழ்ச்சி. நன்றி.